யார் முட்டாள் அப்படின்னா, யார் தற்கூரி அப்படின்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கண்மூடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சவங்க தான் வாழ்நாள் ஃபுல்லா அதே கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டுட்டு அவங்க இருக்காங்கன்னா, அவங்க தான் முதல் முட்டாள், அவங்க தான் முதல் தற்கூரி. உன் ஓட்டை ஒரே கட்சிக்கே நீ வந்து போகியத்துக்கு விட்டுட்ட. கிட்டத்தட்ட நீ வந்து உன் ஓட்டவே வித்துட்ட, உன்னோட உரிமையவே கொடுத்துட்டேன்னு தான் அர்த்தம். உன்னோட கண்மூடித்தனமான ஒரு ஃபேன் எங்களை தற்கூறிங்கிறல, நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த வருஷம் டிவிக்கு போகிறேன்னா அடுத்த வருஷம் டிவிக்கு நல்லா பண்ணலை அப்படின்னா நான் மாற்றி போடுவேன். உங்களால் அது முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. அப்படி முடியாத நீங்கள் எல்லாரும் தான் தற்கூறி, நீங்கள் எல்லாரும் தான் முட்டாள். அந்த கட்சியை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறக்காக அந்த கட்சிக்கு மட்டுமே போடுறது எவ்வளோ பெரிய தற்கூரித்தனம், முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் என் மனசாட்சி பிரகாரம் எனக்கு என்ன தோணுதோ, யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தடவையும் எனக்கு தோன்ற ஒரு பர்சனுக்கு போட போகிறேன். அடுத்த தடவை அந்த பர்சன் மேலே எனக்கு நம்பிக்கை போச்சுன்னா சுயேட்சைக்கு கூட நான் போட்டிருக்கேன். யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு கூட போட்டிருக்கேன். அந்த ஆள் அவர் எங்கள் ஊரில் ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருந்தார். பார்க்குறக்கு ஒரு 30-40 வயசுக்குள்ள சுயேட்சையாக நின்னார், படிச்சிருக்கார். இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தார். ஒரு படித்தவன் எலெக்ஷனில் வந்து சுயேட்சையாக நிற்கிறாங்கிறக்காக அவருக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் என் ஓட்டுனால அவர் ஜெயிக்கலை. நிறைய தற்கூரிங்க அன்றைக்கி டிவிக்கு எல்லாம் கிடையாது. அன்றைக்கி டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி பெரிய பார்ட்டிஸ் தான் இருந்துச்சு. அந்த எல்லா தற்கூரிங்களையும் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஓகேவா? தற்கூரிங்கிறது டிவிக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை. தற்கூரிங்கிறது டிவிக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை. டிஎம்கே, ஏடிஎம்கே காலத்துலேருந்து இருக்குது. அதுக்கும் முன்னாடிலேருந்தே இருக்கும். ஸோ திங்க் பண்ணி யோசித்து உங்கள் மனசாட்சி பிரகாரம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஓட்டை அதே கட்சிக்கு தான் போடணுமா, இல்லை அந்த கட்சி மேலே நம்பிக்கை இருக்கா குறைஞ்சிருக்கான்னு யோசிச்சு வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாமாங்கிறத யோசிச்சு கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பவரே அதுதான். அந்த பவரை எப்போவுமே நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்துக்கு யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல்லாம் இதுதான். எனக்கு அரசியல் பெருசாக தெரியாது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அரசியல்னா என்னென்னா, மக்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு 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 செயலை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அதுதான் நல்ல அரசியல். தன்னை சுற்றி இருக்கிற சமூகம் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு செயலை, ஒரு வார்த்தையை ஒருத்தன் வந்து சொல்கிறான் அப்படின்னா அதுதான் நல்ல அரசியல் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த திராவிடம், தேசியம், தமிழ் தேசியம், இந்த சம்திங் சனாதனம், இதெல்லாம் பேர் ஒரு ஒன்லைனாக தெரியும். அதோட டெப்த் என்னங்கிறதெல்லாம் நாங்கள் அலச விரும்பலை. எனக்கு விருப்பம் இல்லை. தேங்க்ஸ். ஸோ நான் டிவிக்கோட தற்கூரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில டிவிக்கே தற்கூரிஸ் என்ன மாதிரியே இருக்கிற பசங்க மட்டும் எனக்கு போதும். அவங்க என்னை ஃபாலோ பண்ணட்டும். மற்றவங்களாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். தயவு செஞ்சு அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க.